அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை பூங்காவில் தெருநாய்கள் கடித்ததில் சுற்றுலா பயணிகள் 8 பேர் காயமடைந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இணைகிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக மேட்டூர் அணை பூங்காவிற்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மேட்டூர் அணை மீன்களை விரும்பி சாப்பிடுவதும் வழக்கம். இதனால் அசைவ உணவகங்கள் பூங்காவை சுற்றி ஏராளமாக உள்ளது. உணவகங்களில் இருந்து மீதியாகும் மீன் கழிவுகளை சாலை ஓரங்களில் கொட்டப்படுகிறது. இதனை தெருநாய்க்கள் பூங்காவை சுற்றி வந்து திரிகிறது. தெருநாய்க்களை கட்டுப்படுத்த நகராட்சி அதிகாரிகளும் அப்பகுதி பொதுமக்களும் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் மேட்டூர் அணை பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் உட்பட 8 பேரை தெருநாய்கள் விரட்டி கடித்தனர். தெருநாய்கள் கடித்ததில் காயமடைந்த 3 பேர் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தெருநாய்கள் தொல்லையால் மேட்டூர் பூங்காவிற்கு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு அச்சப்படுகின்றனர். பூங்காவில் சுற்றித் திரியும் தெருநாய்க்களை அப்புறப்படுத்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கேட்டுள்ளனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.